இலங்கையைச் சேர்ந்த புலிகள் அமைப்புக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு பெண் வந்துட்டு சிறையில் இருக்காங்க. அவங்களுக்கு எஸ்ஐஆர் படிவம் விநியோகிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை புகார் அனுப்பியிருக்காங்க சார். இன்னைக்கு அது செய்தி ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஏன் சார் அவங்களுக்கு எஸ்ஐஆர் படிவம் தரக்கூடாதா? இலங்கையை சேர்ந்தவங்களுக்கு எப்படிப்பா கொடுப்பா? இல்லை சார், இப்போ அகதியாக வந்திருக்காங்க, அவங்களாம் ஓட்டு போடுவாங்க. அகதிக்கு எப்படி ஓட்டு கொடுப்பா? அகதிகள்லாம் எனக்கு தெரிஞ்சு முகாம்குள்ளே தான் இருக்கணும், வெளியே கூட வரக்கூடாது. அவங்க இந்த நாட்டின் குடிமக்கள் அல்ல. இந்தியாவில் நடக்கக்கூடிய தேர்தலுக்கு இந்திய குடிமகன்கள் தான் வாக்களிக்க வேண்டும். இந்த எஸ்ஐஆர் அவசரமாக பீகாரில் கொண்டு வந்ததே பங்களாதேஷ், நேபாளை சேர்ந்தவர்கள் இங்கே குடியுரிமை பெற்றிருக்கிறார்கள் என்பதற்காகத்தான். மேற்கு வங்கத்தில் வேக வேகமாக நடத்துவது பங்களாதேஷிலிருந்து இங்கே வந்து இந்திய குடியுரிமை பெற்றிருப்பவர்கள் மம்தா பானர்ஜிக்கு ஆதரவாக வாக்களிக்கிறார்கள் என்பதை மனதில் வைத்து தான் அது கொண்டு வரப்பட்டது. எப்படி இப்போ நீ அமெரிக்காவுக்கு போகிற, இல்லை சிங்கப்பூருக்கு போகிற, வேலைக்கு போகிற, ஓட்டு போடலாமா? அப்புறம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த அமலாக்கத்துறையின் கடிதம் நமக்கு கிடைத்திருக்கிறது.